வணக்கம் மக்களே, வெல்கம் டு எஜுகேட்டட் இந்தியன் யூடியூப் சேனல் அண்ட் ஏகேஎம் அகாடமி வீடியோ கிளாஸஸ். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி எஜுகேஷன் மெத்தடாலஜியில் யூனிட் 1ல் இருக்கக்கூடிய 16th டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சிங்கிள் டீ குடிக்கும் நேரத்தில் 10 கேள்விகள், டி சீரிஸ் 16. கேள்விகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வுக்கான மெட்டீரியல், எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கான 10 யூனிட்ஸ்க்கான மெட்டீரியல் அண்டு ஜிகேக்கான 10 யூனிட்டுக்கான மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நம்ம அகாடமி மெட்டீரியல்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, எப்படி பர்ச்சேஸ் பண்ணணுன்ற டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணலாம். அல்லது 8838-107-804-9600-111-339 அப்படின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்களோட எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுக்கு வந்து எல்லா ப்ரொசீஜர்ஸும் சொல்லுவாங்க. ஸோ கெட்டிங் இன்டு தி ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னா, எஜுகேஷன் ஆஃப் தி சோஷியலி டிஸ்அட்வான்டேஜ்டு குரூப்ஸ், தட் இஸ் ட்ரைபல், ஷெட்யூல்டு அண்ட் மார்ஜினலைஸ்டு குரூப்ஸ். லைக் மிகவும் தள்ளி வைக்கப்பட்ட அல்லது அட்டவணை சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கான கல்வி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் தி பிரைமரி ஃபோக்கஸ் ஆஃப் தி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 ரிகார்டிங் தி சோஷியோ எக்கனாமிக்கலி டிஸ்அட்வான்டேஜ் குரூப்ஸ் இன்க்ளூடிங் எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டிஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, சிறப்பு கல்வி மண்டலங்கள் மற்றும் பன்மொழி கல்வி அணுகுமுறை மூலம் விரிவான உள்ளடக்கம் அப்படின்றது. மற்ற ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். தனித்தனி நிறுவனங்களில் முழுமையான பிரிப்புன்றதே இருக்கக்கூடாது. அங்கே வந்து இன்க்ளூஷன், எல்லா சமூகத்தையும் சேர்ந்தவர்களும் ஒன்றா இருக்கணுன்றதை அவங்க பார்ப்பாங்க. அப்போது ஆப்ஷன் பி வராது. ஓகேங்களா? அடுத்து, ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் ஒகேஷனல் ட்ரைனிங் கிடையாது, அகாடமிக்கும் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அடுத்த கேள்வி, அடுத்த ஆப்ஷன் எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ், அனைத்து சிறப்பு ஏற்பாடுகளையும் ஒழித்தல். அப்படி கிடையாது. இந்த சமூகம் எல்லாமே லைக் எல்லோருக்கும் சமமாக அளிப்பது கிடையாது. ஓகேங்களா? அப்போது இந்த மூணும் வராது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. காம்ப்ரிஹென்சிவ் இன்க்ளூஷன் த்ரூ ஸ்பெஷல் எஜுகேஷன் ஜோன்ஸ். ஓகேங்களா? 50% மேற்பட்ட இருக்கக்கூடிய மக்கள், பழங்குடி மக்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து ஸ்பெஷல் ஒரு பிளாக்குக்கு ஒரு ஸ்கூல் அப்படின்லாம் ஆரம்பிக்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க நெப்பில். ஓகேங்களா? நெக்ஸ்ட், அடுத்து இரண்டாவது கேள்வி. த சோர்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் டெப்ரிவேஷன் டிஃபர்ஸ் பிட்வீன் தி ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் தி ஷெட்யூல் ட்ரைப்ஸ். வாட் இஸ் தி பிரைமரி, அது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? எப்படி வந்து பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கும் பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கும் இருவரும் பொது லைக் சமூகத்திலிருந்து கொஞ்சம் மாறுபட்டு இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சில கட்டுப்பாடுகள் இருந்தாலுமே, இந்த சென்ஸ் வந்து சில தடைகள் அவங்களுக்கு இருந்தாலுமே இரண்டுக்கும் இருவருக்கும் வரக்கூடிய தடைகள் வெவ்வேறாக இருக்கிறன்றது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. வாட் இஸ் தி பிரைமரி ரீசன் ஃபார் தி ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் எஜுகேஷனல் டிஸ்அட்வான்டேஜ் இன் தி கான்டெம்பரரி இந்தியா? ரொம்ப முக்கியம். ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் கேட்குறாங்க, பழங்குடி மக்கள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போது தமிழ் மீடியம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் தனியாக எழுதலாம் வேணாம். கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ட்ரைவில் இருக்கக்கூடிய லிங்க்லேயே உங்களுக்கு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ் எல்லாமே வந்துடும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டி லீடிங் டு எஜுகேஷனல் நெக்லெக்ட். ஓகே, லைக் எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டிலாம் அங்கே கிடையாதுங்க. பொருளாதார செழுமையெல்லாம் அங்கே கிடையாது. எக்ஸசிவ் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன், அது ஒரு காரணம். லைக் அதிகப்படியான கவர்மெண்ட் தலையிடணும்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. கேஸ்ட் ஹைரார்கி அண்ட் சோஷியல் டிஸ்கிரிமினேஷன், இது வந்து ஷெட்யூல்டு கேஸ்ட்டுக்கு இது வரும். ஷெட்யூல்டு ட்ரைபுக்கு வந்து இதை விட இன்னொரு முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, ஜாகிரபிக்கல் ஐசோலேஷன் அண்ட் கல்ச்சரல் லிங்குவிஸ்டிக் பேரியர்ஸ் இந்த அசஸிங் தி மெயின் ஸ்ட்ரீம் எஜுகேஷன். இதுதான் ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேங்களா? அவங்களுக்கு புவியியல் சார்ந்து அவங்க மலையில் இருப்பாங்க, இல்லை வந்து அவங்க வந்து யாருமே பொது சமூகத்துடன் இணையாத ஒரு பகுதியில் இருப்பாங்க. அப்போ அங்கே பிரச்சனை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்புகள் பிரச்சனை எல்லாம் இருக்கும். மூன்றாவது பாருங்கள், which government initiative specifically focuses on providing quality residential education to tribal students while preserving their cultural identity? ரொம்ப முக்கியம். கேந்திர வித்யாலயாஸ் இந்த ட்ரைபல் ஏரியா கிடையாது, நவோதய வித்யாலயாஸ் கிடையாது, ரெகுலர் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வித் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி அதுவும் கிடையாது. ஏக்லவ்யா மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் ரொம்ப முக்கியங்க. ஏக்லவ்யா மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் தான் பார்த்தீங்க அப்படின்னா 50%க்கும் மேற்பட்ட பழங்குடி மக்கள் ஒரு பிளாக்ல இருக்காங்க அப்படின்னா அங்கே கட்டாயமாக ஒரு ஸ்கூல் ஆரம்பிப்பாங்க கவர்மெண்ட். ஓகே, அடுத்து, வாட் டஸ் தி கரண்ட் எஜுகேஷன் பாலிசி எம்பசைஸ் ரிகார்டிங் தி மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ட்ரைபல் சில்ட்ரன் இன் ஃபவுண்டேஷனல் இயர்ஸ்? லைக் கற்பித்தல் தொடர்பாக தற்போதைய கல்விக் கொள்கை என்ன வலியுறுத்துகிறது அப்படின்னா, பிராந்திய மொழிகளுக்கு படிப்படியாக மாற்றத்துடன் தாய்மொழி மற்றும் உள்ளூர் மொழிகள் கற்பத்தில். அதுதான் ஃபஸ்ட்டு கேள்வியில், ஃபஸ்ட்டு ஆப்ஷன்லேயே அதுதான் ஆன்சருங்க. ஏன் அப்படின்னா, தாய்மொழி கல்வியில் வந்து கற்கும் பொழுது காக்னிட்டிவ் திங்கிங், அறிவாற்றல் வந்து அதிகமாக ஆகும் இனிஷியல் இயர்ஸில் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அடுத்தலாம் பார்த்திங்க அப்படின்னா மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தேசிய மொழிகளுக்கு உடனடி மாற்றம் வராது.
லைக் மற்ற ஆப்ஷன்ஸ் எதுவுமே வர வாய்ப்பு இல்லை. 5வது கேள்வி பாருங்கள், 5th. வாட் இஸ் தி மெயின் சேலஞ்ச் ஃபேஸ்டு பை தி ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் டிஜிட்டல் எஜுகேஷன் அண்ட் டெக்னாலஜி ஆக்சஸ் இன் மாடர்ன் எஜுகேஷனல் சிஸ்டம்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது லைக் டெக்னாலஜி ஆக்சஸ் ரொம்ப ரொம்ப வந்து முன்னிப்பாக கேட்கக்கூடிய கேள்வி, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேள்வி. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து டெஸ்ட் சீரிஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நம்ம அகாடமியில் நடக்கக்கூடிய டெஸ்ட் சீரிஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 9952770844 அப்படின்ற நம்பருக்கு எஜுகேட்டட் இந்தியன் அப்படின்னு இருக்குங்க ஜிபேல. இதில் ஜிபேல வந்து நீங்கள் 500 rupees பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் வந்து அதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களை வந்து டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவாங்க. உங்களுக்கு டெஸ்ட் ரெகுலராக கொஸ்டின் பேப்பர்ஸ் ரெகுலராக கிடைக்கும். அண்ட் டிஸ்கஷன்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்க்கான பிடிஎஃப் எல்லாமே சென்ட் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? அடுத்து, ஸோ நவீன கல்வி முறைகளில் டிஜிட்டல் கல்வி மற்றும் தொழில்நுட்ப அணுகலில் பழங்குடி மாணவர்கள் எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள் என்ன அப்படின்னா, எக்ஸசிவ் எக்ஸ்போசர் டெக்னாலஜி அப்படி கிடையாது. எக்ஸசிவ்லாம் இருக்காது. அவங்க டிஜிட்டல் டிவைட் டியூ டு கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் அண்ட் லாங்குவேஜ் பேரியர்ஸ் இன் தி டிஜிட்டல் கண்டென்ட் ரொம்ப முக்கியமானது. அங்கே டவர்லாம் இருக்கணும், அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்புகள், டெலிகம்யூனிகேஷன் கட்டமைப்புகள் இருக்கணும் அப்படின்றதான் பெரிய சிக்கலாக இருக்கும். ரிஜெக்ஷன் ஆஃப் மாடர்ன் டெக்னாலஜி பை கம்யூனிட்டிஸ் அப்படிலாம் கிடையாதுங்க. ஒரு கோபி சுதாகர் ஒரு வீடியோ போடுறாங்க பரிதாபங்களில் அப்படின்னா அது பேசும் பொருள் ஆகுது அப்படின்னா அது எல்லாரும் தானே பார்க்குறாங்க. கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் டெக்னாலஜி ஆக்சஸ் அதுவுமே கிடையாது. கவர்மெண்ட் அப்படிலாம் வந்து பண்ணுறது கிடையாது. குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் அப்படின்னு பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சுன்னா இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இன்டர்நெட் ஷட் டவுன் பண்ணுவாங்க, மணிப்பூரில் ஷட் டவுன் பண்ணுவாங்க. அது வந்து டெக்னிக்கல் ரீசன்ஸுக்காக தான். விச் கான்ஸ்டியூஷனல் ஆர்டிகல் ஸ்பெசிஃபிகலி என்ஜாயின்ஸ் தி ஸ்டேட் டு ப்ரொமோட் எஜுகேஷனல் அண்ட் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி வீக்கர் செக்ஷன் பர்டிகுலர்லி எஸ்சி எஸ்டி. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இது வந்து நம்ம ஜிகேல கூட ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் கூட கேட்பாங்க. எந்த அரசியலமைப்பு வந்து மக்களுக்காக இந்த சமூகத்தில் எல்லோருமே ஈக்குவலாக கிடையாது, அதனால் அவங்க முன்னாடி வர்றதுக்காக சில இடஒதுக்கீடுகள் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிகல் 15(4). இது வந்து டிபிஎஸ்பி 46 வந்து மக்களுடைய நலத்திட்டத்துக்காக அரசாங்கம் செயல்பட வேண்டும் என்று சொல்லுவது. 14 வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று சொல்வது. 300 வந்து பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன். எஸ்சி எஸ்டிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்லிமெண்ட் லெஜிஸ்லேச்சரில் வந்து அவங்களுடைய ரெப்ரசன்டேஷன் இருக்கணுன்றதை பற்றி வலியுறுத்துது. ஓகேங்களா? அடுத்து 7வது கேள்வி, வாட் இஸ் தி பிரைமரி ஆப்ஜெக்டிவ் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் அண்டர் தி ஸ்கீம்ஸ் ஃபார் எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டிஸ்? ரொம்ப முக்கியம். ஸ்கில் டெவலப்மெண்ட்டுடைய முக்கிய நோக்கம் என்ன? திறன் மேம்பாட்டுடைய முக்கிய நோக்கம் பாரம்பரிய தொழில்களை மட்டுமே பராமரிப்பதற்கு கிடையாது. அவங்க பாரம்பரிய ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி மகன் இருக்காங்க அப்படின்னா அவர்களும் செருப்பு தைக்கிறது தான் கற்றுக்கணும் அப்படின்றது கிடையாது. இந்த காலகட்டத்துக்கு என்ன ஏற்பு தேவையோ அதை கற்றுக்கணும். டு செப்பரேட் கம்யூனிட்டிஸ் ஃப்ரம் மெயின் ஸ்ட்ரீம் எக்கனாமி, செப்பரேட்லாம் பண்ணக்கூடாது. அடுத்து, எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் ஃபார் சோஷியல் மொபிலிட்டி ரொம்ப முக்கியமானது. ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சராக இருக்கும். டு ப்ரொவைட் ஒன்லி கவர்மெண்ட் ஜாப் ட்ரைனிங் கிடையாதுங்க, அப்படிலாம் கிடையாது. அவங்க வந்து ஜாப் கிரியேட்டர்ஸாக இருக்கணும், ஜாப் சீக்கர்ஸாக விட. அடுத்த கேள்வி 8வது, கல்வி நிறுவனங்களில் எஸ்சி எஸ்டி மாணவர்கள் எதிர்கொள்ளும் குறிப்பிடத்தக்க உளவியல் சவால் என்ன? ரொம்ப முக்கியமானது. இப்போ ஸ்கூல்லலாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய இந்த பிரச்சனைகள்லாம் நம்ம பார்ப்போம். அடையாள மோதல்கள் மற்றும் சமூக ஒருங்கிணைப்பு சவால்கள் கல்வி குறைபாட்டிற்கு வழிவகுத்தல் ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு. அடுத்து, எக்ஸசிவ் அகாடமிக் ப்ரெஷர் ஃப்ரம் ஃபேமிலி அப்படிலாம் கிடையாது. ஃபேமிலி வந்து நீ போயிட்டு வாடா தம்பி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. லேக் ஆஃப் கேரியர் கைடன்ஸ், லிமிடெட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இதில் வந்து பிரச்சனையே என்ன அப்படின்னா இதுதாங்க. ஆப்ஷன் ஏ. இதுக்கு கையிலேயே வந்து கயிறு கட்டிப்பாங்க, கயிறு கட்டிட்டு அவங்க வந்து எந்த சாதியை சேர்ந்தவங்க அப்படிலாம் சொல்கிறாங்களே, பச்சை குத்துறது, அதெல்லாம் வண்டியில் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறது, சைக்கிளில், இந்த மாதிரி பிரச்சனை. அடுத்து 9வது, வாட் காம்ப்ரிஹென்சிவ் அப்ரோச் ஷுட் எஜுகேட்டர்ஸ் அடாப்ட் டு என்ஷூர் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ஃபார் எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் இன் தி 21st century? 21ஆம் நூற்றாண்டில் எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு உள்ளடக்கிய கல்வியை உறுதி செய்ய கல்வியாளர்கள் என்ன விரிவான அணுகுமுறையை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது கல்ச்சரலி ரெஸ்பான்சிவ் பீடாகாகி வித் டெக்னாலஜி இன்டகிரேஷன் அண்ட் மல்டிலிங்குவல் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு மற்றும் பன்மொழி ஆதரவுடன் கலாச்சார பதிலளிக்கும் கற்பித்தல் ரொம்ப முக்கியம். பதிலளிக்கும் அப்படின்னா பாதுகாக்கணும் வந்துடும். ஆப்ஷன் ஏ. அவங்களுடைய பீடாகாஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய கலாச்சாரத்தை பேணிக்காக்கிற அளவுக்கு இருக்க வேண்டும் அப்படின்றது. அடுத்து 10,
தி இன்டகிரேட்டட் அப்ரோச் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டிஸ் எம்பசைஸ் விச் மல்டி டைமென்ஷனல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கேட்குறாங்க. அப்ரோச் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் மார்ஜினலைஸ்டு. ஓகே. ஓரங்கட்டப்பட்ட சமுதாயங்களில் அதிகாரம் அளித்தலுக்கான ஒருங்கிணைந்த அணுகுமுறை எந்த பல பரிமாண உத்தியை வலியுறுத்துகிறது அப்படின்னா, எக்கனாமிக் டெவலப்மெண்ட் த்ரூ ட்ரெடிஷனல் செக்டர்ஸ் ஒன்லி. பாரம்பரியமாக அப்படி கிடையாது, வராது. சோஷியல் எம்பவர்மெண்ட் ஒன்லின்னு வராது. பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் வித்வுட் எக்கனாமிக் சப்போர்ட். இப்போ லைக் அரசியலில் அவங்க அதிகாரம் கொடுத்து பொருளாதாரத்தை அதிகாரம் கொடுக்கலாம், அது வேஸ்ட்டு. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், 9வது லைக் ஃபோர்த் ஆப்ஷன், ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் கம்பைனிங் சோஷியல் எம்பவர்மெண்ட், எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், டிஜிட்டல் இன்க்ளூஷன் அண்ட் கல்ச்சுரல் ப்ரிசர்வேஷன். இதுதான் ரொம்ப முக்கியம். ஒட்டுமொத்தமாக வளர்வது, ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்தினுடன் அவங்க இணைவது, ஒட்டுமொத்தமாக அவர்களுடைய பொருளாதாரம், அவர்களுக்கு கலாச்சார பாதுகாப்பு மற்றும் டிஜிட்டல் உள்ளடக்கம், இது எல்லாம் சேர்ந்து இருக்கப்போ தானாக சமூகம் ஒன்றிணையும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ பீப்பிள், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.